நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக பெண் பார்க்க போகும் பொழுதும் மாப்பிள்ளை வீட்டை பார்க்க போகும் பொழுதும் திருமண பந்தத்திற்கு முன்பு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வைக்கோல் போர் நெல் பற்றை மற்றும் பத்தாயத்தை பார்ப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருப்பார்கள். அதை வைத்துதான் அந்த வீட்டிற்கு தன் வீட்டு பெண்ணை அனுப்பலாமா வேண்டாமா என்று முடிவு செய்வார்கள். இது வெறும் பெண் பார்ப்பது ஒரு தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்ததல்ல, அவர்களுடைய வாழ்க்கையுடைய பின்னணியோடு இணைக்கப்பட்டது என்பதாக விவசாயம் அவர்களுடைய வாழ்வியலின் அங்கமாக இருந்திருப்பதற்கு என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கிறது. அப்படியான டெல்டா மாவட்டங்களில் நெடுவாசலில்தான் விவசாயத்தையும் தங்களுடைய வாழ்வியலை மீட்பதற்காக கிட்டத்தட்ட 15 நாட்களாக அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு முதல்வர் பழனிசாமி அவர்களை போராட்டக்குழு சந்தித்தது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்தி தங்களுடைய வாழ்வியலையும் விவசாயத்தையும் மீட்டு தருமாறு கோரிக்கை வைத்தது. தானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையிலும் இந்த திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அரசு தரப்பிலிருந்து முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். போராட்டக்குழு தற்பொழுது அங்கு சென்றிருக்கிறது. அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊர் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து இன்றைக்கு முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள். இப்போது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும், அரசே இவர்களுக்கு உறுதுணையாக நிற்கும் பொழுது அடுத்த கட்டம் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கே இருக்கிறது. அது குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று போராட்டக்குழுவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ராம்குமார் அவர்களுடன் விவாதிக்கலாம். வணக்கம். போராட்டக்குழுவுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. இன்றைக்கு முக்கிய முடிவை அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான முடிவுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக நாங்கள் இப்போ ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கோம். இது வரைக்கும் ஒரு பாமர விவசாயிகளாக ஒரு ரொம்ப அடித்தட்டு மக்களாக தனியாக போராட ஆரம்பித்தவங்க எங்கள் ஊர் மக்கள், சுற்றுவட்டார கிராம மக்கள்லாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் அது தமிழ்நாடு தழுவிய ஒரு பெரும் போராட்டமாக, அதாவது எல்லாருமே நன்றியோடு இருக்காங்க அப்படின்ற அந்த நன்றி கடனாக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அதை திருப்பி காமிச்சாங்க. ஒரு விவசாயிக்கு அது ஒரு சிறு பகுதியாக இருந்தாலும் இல்லை பெரும்பகுதியாக இருந்தாலும் இது ஒரு விவசாயிகளுக்கான போராட்டம். விவசாயன்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும், விவசாயம் பண்ணாலும் பண்ணாட்டியும் சாப்பிட்றவங்களோட வாழ்க்கையிலையும் விவசாயம் சார்ந்திருக்கு. அப்படின்ற விதத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இதை முன்னெடுத்தது. நேற்றைய தினம் முதல்வர் அவர்கள் எங்களை சந்தித்த போதும் அதை வந்து ரொம்ப அவர் சொன்ன விதம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அவங்க தமிழ்நாடு அரசு முதல்வர் மூலமாக கொடுத்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு பெரும் நம்பிக்கை அளிச்சிருக்கு. நாங்கள் என்னெல்லாம் அவர் கூட கலந்து ஆலோசிச்சோமோ அதை எங்களோட குழு வந்து இன்னைக்கு சுற்றுவட்டார பகுதி அனைத்து மக்களின் பிரதிநிதிகளையும் சந்தித்து அவங்க கூட விவாதித்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மாநில அரசு மிக தெளிவாக முதல்வர் சொல்லிவிட்டார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் நேற்று முன்தினம் கூறிவிட்டார். சுற்றுச்சூழல் துறை சார்பாக அவர்கள் வழங்கக்கூடிய அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் மத்திய அரசு இன்னும் தெளிவாக அவர்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. மக்களுடைய எதிர்ப்பை முன்வைத்து நாங்கள் வேண்டுமென்றால் இந்த திட்டத்தை கைவிடுவோம், இப்படியான வார்த்தைகள் தான். அதுவும் ஒரு உறுதியான ஒரு தீர்க்கமான ஒரு ஸ்திரத்தன்மையுடைய ஒரு வாக்குறுதிகள் இதுவரை இல்லை. இப்போது அடுத்த கட்டமாக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக, ஏன்னா இது நாங்கள் அந்த சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிராமமாக ஆரம்பித்த போராட்டம். இது வந்து ஒரு தமிழ்நாடு தழுவிய இன்னும் கொஞ்சம் அதையும் தாண்டி எல்லைகளை தாண்டி தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ, விவசாயத்துக்கு எங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அவங்கெல்லாம் அதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ இப்போது இதோட அடுத்த கட்ட நகர்வுன்றது முக்கியமாக இந்த ஒட்டுமொத்த கூட்டுக்குழு, அதை இப்போ மொத்தமாக ஊரில் களத்தில் இருக்கவங்க சுற்றுவட்டார இருக்கிற பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு செய்யணும். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா நிச்சயமாக ஏன்னா எங்கள் கூட இப்போ மாநில அரசும் சேர்ந்துருக்கு. இப்போ வெறும் மக்களாகவும் இளைஞர்களாகவும் இருந்த போராட்டத்தில் இப்போ எங்கள் மாநில அரசு, எங்களோட அரசும் எங்களோட இருக்குது அப்படின்ற ஒரு பெரு நம்பிக்கையில் எங்கள் மக்கள் இன்றைக்கி அந்த கலந்தாலோசிக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல முடிவாக அறிவிப்பாங்கன்னு நம்புகிறோம். நல்ல முடிவுன்றது இது ஒட்டுமொத்த விவசாயிகளின் ஒற்றுமை எவ்வளோ பலம்ன்றதை நிச்சயமாக மத்திய அரசுக்கு அறிவிச்சிருக்கோம். ஸோ மத்திய அரசும் சரி, பாரதிய ஜனதாவை சேர்ந்த பொறுப்பில் உள்ளவங்களும் சரி, அவங்க சொல்லிட்டு இருக்க கருத்துக்கள் ஒன்றுக்கு பின் முரண்பாடாக இருந்தால் கூட இப்போ நாங்கள் ஒரு மாநிலமாக ஒன்றுபட்டிருக்கோம். மாநில அரசிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு விவசாய பகுதியை அழித்து ஒரு வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவது நிச்சயமாக அது முற்போக்கான திட்டம் கிடையாது அப்படின்றத இப்போ ஆணித்தரமாக நாங்கள் மத்திய அரசுக்கு தெரிவிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். தமிழ்நாடு அரசும் சேர்ந்து நிச்சயமாக எடுக்கப்படுற முடிவும் இதன் பிறகான மத்திய அரசின் இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தலும் நிச்சயமாக பெரிய மாறுதல் உருவாக்கும்னு நம்புகிறோம். ஜல்லிக்கட்டு போராட்டம் சமீபத்தில் நடந்தது, உங்களுக்கு தெரியும். அதாவது மத்திய அரசும் இங்கே சொன்னது என்னன்னா, நாங்களும் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்குகிறோம். மாநில அரசும் சொன்னது நாங்களும் இதற்கு எதிர்ப்பில்லை அப்படிங்கிறது தான். அந்த போராட்டத்துடைய பெரிய வீச்சுக்கு காரணம் 2 அரசுகளும் அனுமதியோட நடந்துச்சுன்னு தான் வெளிப்படையாக சொல்லணும். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன காரணமாக இருந்ததுன்னா, நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு காரணமாக சொல்லப்பட்டது.
நாளையே வந்து சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனமோ அல்லது வந்து மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னன்னு இன்னும் நமக்கு தெரியல, இது போன்ற வந்து அவர்களுக்கு வந்து தங்களுடைய தொழிலை செய்வதற்கான ஒரு நீதிமன்றத்தை நாடும் பொழுது மத்திய மாநில அரசுகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வியையும் சேர்த்து தான் இந்த நேரத்துல வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? நிச்சயமா. ஏன்னா மாநில அரசு இப்போ மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தழுவிய ஒரு விழிப்புணர்வாக இதை நாங்கள் பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு மத்திய அரசோட நிலைப்பாட்டில் எங்களுக்கு சில கேள்விகள் இருக்குது. இது வந்து மத்திய அரசோட ஒரு திட்டம். ஸோ மாநில அரசோட அதிகாரம் அதில் எந்த அளவுக்கு அதிகாரம் செலுத்த முடியும் அப்படின்ற சில கேள்விகளும், சட்டப்பூர்வமாக மத்திய அரசு இதிலிருந்து இந்த போராட்டத்தை இந்த திட்டத்தை கைவிடுவதிலிருந்து பின்வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதையும் நாங்கள் உணர்றோம். அதே நேரத்தில் ஒரு மாநிலத்தை தாண்டி ஒரு கிராம மக்களை தாண்டி இது வந்து இப்போ ஒரு மாநில அரசும் சேர்த்து அப்படி ஒரு எதிர்ப்பாக மாறி இருக்கிறதுனால நிச்சயமாக இதை மக்களாட்சியில் இருக்கணும், ஒரு மக்களாட்சி நாட்டில் இருக்கும். தனிப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் என்ன கருத்து சொன்னாலும் அரசு என்பது மக்களுக்கானது. ஸோ அரசாங்கம் மக்களாட்சி நடக்கிற இடத்துல அரசு என்பது மக்களுக்கானது. இதை விட இதை ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து இப்போ யாரும் பதிவு பண்ண முடியாதுன்னு நம்புகிறோம். ஸோ ஒரு மாநிலம் தழுவிய எதிர்ப்பு ஒரு திட்டத்துக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதை செயல்படுத்துறதுக்கு அந்த வாய்ப்புகளே இல்லை. நேற்று வந்து முதல்வருடன் ஒரு 2 அமைச்சர்கள் இருந்தாங்க, எல்லா துறை அதிகாரிகளும் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே உறுதிப்பட எங்கள்கிட்ட குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, நிச்சயமாக இந்த திட்டத்தை தமிழகத்தில் குறிப்பாக அந்த நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை காவிரி டெல்டாவில் இந்த மாதிரி திட்டங்களை காவிரி டெல்டாவில் இனிமேல் அனுமதிப்பான சாத்தியக்கூறுகள் எதுவும் இல்லை அப்படின்ற உறுதிப்பட கூறியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு இதை தாண்டி என்ன பண்ண முடியுன்றது வந்து கேள்விக்குறி தான். நிச்சயமாக பண்ண முடியாதுன்னு நம்புகிறோம். ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 15 நாட்களுக்குள் மாநில அரசுக்கு நீங்க என்ன காரணத்துக்காக போராடுறீங்க, எங்களுடைய போராட்டத்துடைய நோக்கம் இதுதான், எங்களுக்கு இதுதான் தீர்வு வேணுங்கிறத தெளிவா சொல்லி அதை அறவழியில் நின்று கிட்டத்தட்ட மாநில அரசுக்கிட்ட அதற்கான வெற்றியையும் இப்ப பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இந்த போராட்டத்தை எப்படி துவங்குனீங்க? இதோடைய வடிவம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? இதை எப்படி இருந்து ஒருங்கிணைச்சிங்க? இப்ப மெரினாவுக்கான பல காரணங்கள் சொல்லப்பட்டது. கல்லூரி மாணவர்கள் வந்தாங்க, அவங்களே தகவமைச்சுக்கிட்டாங்க, இப்படி காரணம் சொல்லப்பட்டது. அது வந்து ஒரு பொது இடமா இருந்தது. இது உங்களுடைய ஊர் எல்லைக்குட்பட்ட பகுதி, உங்க பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு போராட்டம் பண்றீங்க. ஆனா பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் அங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு, சென்னையில இருந்து வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு, பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் ஐடி பீப்புள்ஸ் வந்து அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி இந்த மாற்றம் நடந்தது? இது எப்படி நீங்க ஒருங்கிணைச்சீங்கன்னு சொல்லுங்க. இல்லை, இது வந்து எதுவுமே திட்டமிட்டு முதல்ல ஒரு பதற்றத்தில் ஆரம்பிச்சது. ஏன்னா நாங்கள் முதல் நாள் அந்த பிப்ரவரி 15 இரவு செய்தி பார்த்த எங்களோட இளைஞர்கள், வெளிநாட்டில் வாழ்கிற எங்களோட இளைஞர்கள், குறிப்பாக அந்த எண்ணெய் நிறுவனங்களில் பணிபுரிகிற இளைஞர்கள் இதோட பதற்றத்தை உணர்ந்தாங்க. அவங்க மூலமாக ஆரம்பித்த அந்த அலை வந்து அதுக்கப்புறம் மற்ற பகுதிகளில் இருக்க எங்கள் பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைச்சது. திரும்ப எங்கள் ஊர்லேயும் அது எதிரொலிச்சது. அடுத்த நாள் அந்த செய்தி பார்த்த எங்கள் ஊர் மக்கள் அடுத்த நாளே கூடிட்டாங்க. அடுத்த நாளே கூடி இது என்ன திட்டம், இதனால் என்ன நடக்கும், என்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஊரில் ஒரு பக்கம் ஒரு குழு ஃபார்ம் ஆச்சு. ஸோ நாங்கள் இளைஞர்கள் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு, ஒரு வாட்ஸ்அப் குழு அமைச்சு அதில் விவாதிச்சு அதுலேருந்து முன்னெடுத்த விஷயங்கள் திரும்ப எங்கள் சுற்றுவட்டார பகுதி இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு நாங்கள் ஒரு பக்கம் இணையம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது. இணையமும் ஊடகமும் வந்து இதில் வந்து மிகப்பெரிய முதுகெலும்புன்னு சொன்னால் அதில் ஒன்றும் மிகையெல்லாம் கிடையாது. ஸோ இந்த 2 விஷயங்களும் ஊடகங்களும் இணையமும் சேர்ந்து இதை வந்து முன்னெடுத்தோம். ஆனால் எங்களுக்கு ஒரு திட்டமிடல்லாம் இல்லை. இப்போவுமே அது ஒரு திட்டமிட்டு நடந்ததெல்லாம் கிடையாது. அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இது விவசாயிகளோட போராட்டம் அப்படின்றது அது வெறும் நெடுவாசலுக்கானவோ இல்லை ஒரு ஹைட்ரோ கார்பனுக்கான போராட்டம் என்று இல்லாமல் விவசாயிகள் ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. அதுவும் ஒரு வளமையான பகுதியை சேர்ந்த விவசாயிகள், நிறைய தமிழகத்தின் தென்னிந்தியாவின் உலக அளவில் பெருமளவில் விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு விவசாயிகள், நிறைய பேரோட வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்காற்ற விவசாயிகள் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு எல்லாருமே குரல் கொடுக்கணுன்றது நன்றியுணர்வை காட்டுது. ஸோ மக்களோட நன்றியுணர்வாக நாங்கள் பார்க்குறோம். அது இவ்வளோ சீக்கிரம் போனது அது எங்களுக்கே ஆச்சரியம் தான். ஏன்னா நாங்கள் இதை எப்படியாவது கவனத்துக்கு கொண்டு போயிடணும், அரசோட கவனத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்றதான் எங்களோட முதல் நோக்கமாக இருந்தது. அது ஒரு பரபரப்பான சூழ்நிலை வேறு அந்த அறிவிப்பு வந்தது. ஸோ அது வந்து மழுங்கடிச்சிடப்படக்கூடாது, இல்லை கண்டுக்காமல் விட்டுறப்படக்கூடாதுன்றதான் எங்களோட ஆரம்ப கட்டத்தில் எங்கள் மக்களோட ஒரு தவிப்பாக இருந்தது. அந்த தவிப்பு இவ்வளோ பெரிய விஷயமானது ஒரு உண்மையிலே பெரிய ஆச்சரியம் தான். அதுக்கு ஊடகமும் சமூக ஊடகங்களும் வந்து மிக முக்கியமான காரணம் தான். அதாவது அந்த போராட்டம் வந்து எதேச்சையாக அமைஞ்சுது. எங்களுக்கு வந்து அது எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தது. அது விவசாயங்கிற மையப்புள்ளியிலிருந்து அப்படிங்கிறது சரி. ஆனால் இடையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து மாணவர்கள் அங்கே வந்து கூடுவதற்கான ஒரு தடை இருந்தது. மீனாட்சிபுரத்தில் சில பேரை திருப்பி அனுப்புனது, இந்த மாதிரியெல்லாம் கூட இருந்தது. அங்கு வந்தவர்களை அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கிராமம் உங்களுடைய பகுதியானது. அந்த பகுதியில் வந்து ஒரு சாப்பாடு கூட, மதிய சாப்பாடு கூட
கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா ஒரு 15 நாள் வந்து வெளியூர்ல இருந்து அங்க வர்றாங்க மக்கள், அங்க ஒரு கூட்டமா காலையில 9 மணி வரைக்கும் அங்க போய் நின்னோம்னா செய்தியாளர்கள் மட்டும் தான் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த போராட்ட காலத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஊர்ல இருந்து ஒரு 5-6 பெரியவங்க உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் 10 மணி 11 மணி ஆக ஆக கூட்டம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அங்க உள்ளூர்காரங்க நீங்க எப்படி போராட்டத்தை தகவமைச்சீங்க? வெளியில இருந்து வர்றவங்கள நீங்க எப்படி? நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பறை இப்படி வித்தியாசமான கலை மூலமா அவங்கள வரவேற்ற காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த இதெல்லாம் எப்படி வந்தது, அது குறித்து சொல்லுங்க. இல்லை, இது எல்லாமே தன்னார்வத்தில் நடந்தது தான். குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த உணவு பிரச்சனை இருக்கு இல்லையா, ஸோ எங்களால் யாரையும் கவனிக்க கூட முடியல. எங்கள் மக்களுக்கே முதல் 2-3 நாட்கள் ஒரு 10 பேர் 15 பேர் தான் முதல்ல கூட்டினாங்க. இதோட வீச்சு தெரியல, இது எவ்வளோ முக்கியமான ரொம்ப அபாயகரமான விஷயம் அப்படின்றதும் புரியல. அதுக்கு எங்கள் இளைஞர்கள், உள்ளூரில் இருக்கிற இளைஞர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வீடியோ மூலமாக எல்லா பகுதிகளுக்கும் சென்று அந்த ஆவணப்படங்களை வந்து திரையிட்டு அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. ஸோ இது முதல் ஒரு 4-5 நாட்களுக்கு அவங்களுக்கு வருபவர்களுக்கு தேவையான உணவுகளை கூட வழங்க முடியல. அதெல்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. மாணவர்கள் வந்து சாப்பிடலன்னா பரவாயில்ல, தூங்கலன்னா பரவாயில்ல, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அது நன்றி கடனை அவங்க பண்ணாங்க. இதுக்கு நன்றி சொல்லாமானோ எங்களுக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக அவங்கெல்லாம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது நாங்கள் வந்து பிளான் பண்ணி இப்போ தான் கடந்த ஒரு 6-7 நாட்களாக தான் நாங்கள் வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற எண்ணம். அது நம்ம கலாச்சாரத்திலே உள்ளது, விருந்தோம்பல்றது நம்ம கலாச்சாரத்திலே உள்ளது. நம்ம ஊருக்காக நம்ம பகுதிக்காக எங்கெங்கேருந்தோ வராங்க, நிச்சயமாக அவங்கள நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிறிய அளவில் உணவுகள் தயார் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா, சாப்பாடு இல்லை, பக்கத்தில் உணவு விடுதிகள் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்தவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா நடக்கல. அந்த நீங்கள் சொன்ன அந்த நேற்று அந்த நடனங்கள்லாம் வந்து அவங்களும் தன்னார்வத்தில் வந்தவங்க தான். எதுவுமே நாங்கள் ஏற்பாடு செஞ்சது கிடையாது. இன்னமும் இப்போ நாங்கள் எதுவுமே செலவெல்லாம் பண்ணல. எல்லாம் வர்றவங்க அவங்கவுங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் தண்ணீர் தேவையை கூட வெளியூர்லேருந்து பக்கத்து கிராமங்கள் அந்த பகுதிகளிலேருந்து ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. எல்லாமே தன்னார்வத்தில் நடக்குது. இன்னுமே ஒரு திட்டமிட்ட ஒருங்கிணைப்பு அங்கே நடக்கவே இல்லை. அதுவா நடந்துட்டு இருக்கு. அப்படி நீங்க சொல்றதை வந்து பார்க்கும்போது அவங்கவுங்க வந்து தன்னிச்சையாக அந்த இடத்தை பார்த்தோன்னே அந்த இடத்துடைய தேவை என்னன்னு அறிஞ்சு அவங்கவுங்க உதவி செய்யறாங்க, இல்லை அவங்கவுங்க தேவையை தனக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறாங்க, தகவமைச்சுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனால் பாஜக தரப்பிலிருந்து மாநில தலைவர்கள், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த போராட்டத்தில் நக்சல்கள் ஊடுருவி இருக்கிறார்கள், அந்த போராட்டம் திசை திருப்பப்படுகிறது, பின்னாடி இருந்து தூண்டிவிடப்படுகிறது அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டுகளை பேட்டியிலேயே வந்து நிறைய பத்திரிகை பேட்டியிலேயே சொல்லியிருக்காங்க. ஊடகங்களுடைய பேட்டிகள்ல பார்த்திருப்பீங்க. இது வந்து உங்களை எப்படி எதிர்கொள்றீங்க? அந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் பகுதி மக்கள் சார்பாக இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு எளிய விவசாய மக்கள், அதாவது ஒரு வழிபாடாக விவசாயத்தை மேற்கொள்கிறவங்க, அவங்களுக்கு வந்து காலைல எழுந்தால் வயலுக்கு கொல்லைக்கு போய் ஆகணும். இது வந்து தடுக்கவே முடியாது. அது அவங்களோட வாழ்க்கையோட ஒன்றிவிட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் இருந்த மக்கள் திடீர்னு தங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வர்றதை உணர்ந்து ஒரு உணர்வு பூர்வமாக இது நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடமையெல்லாம் விட்டு அவங்கள அந்த ரொட்டீன்லாம் விட்டுட்டு வந்து களத்தில் இறங்கி உட்காந்து கோஷமிட்டு அந்த எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்த இந்த மாதிரி நக்சலைட்டுகள், பயங்கரவாதிகள், இந்திய இறையாண்மைக்கு எதிரானவங்க இப்படிலாம் சொல்கிறது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி சொல்ல தான் எங்களுக்கான ஆதரவுகள் பெருகிச்சோன்னு நம்புகிறோம். இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து இந்த சூழ்நிலையை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஒரு சில விதிமுறைகளை நாங்கள் திட்டமிட்டோம். இப்போ இந்த இளைஞர்கள் ஆரம்பித்தோன்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒரு சில விதிமுறைகளை திட்டமிட்டோம். இதுக்குள்ளே எக்காரணத்தை முன்னிட்டும் அரசியல் வந்துடக்கூடாது, அரசியல்வாதிகளை அனுமதிக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் முடிவு பண்ணோம். அதே மாதிரி நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு கண்டிப்பாக, மாநில அரசுக்கு எதிரானவங்க கிடையாதுன்றது அது வெளிப்படையாக நேற்று அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. மத்திய அரசுக்கும் எதிரானவங்க கிடையாது, நம்ம மத்திய அரசுக்கு எதிரானவங்க கிடையாது. மத்திய அரசோட இந்த திட்டம், அதுவும் இந்த திட்டத்துக்கும் எதிரானவங்க கிடையாது. இந்த திட்டம் விவசாய நிலங்களில் செயல்படுத்துறதுக்கான எதிரானவங்க. ஏன்னா விவசாய உற்பத்தி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு, அது மூலமாக ஒரு பொருளாதாரம் ஈட்டப்படுது. அந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை, நாட்டுக்கு எந்த உற்பத்தியும் நாட்டுக்கு நாட்டோட பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கிறது. உணவு உற்பத்தின்றது மிக அத்தியாவசியம். இதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் எரிபொருள் தேவைன்றது இருக்குது. ஸோ உணவு உற்பத்தி நடந்துட்டு இருக்க ஒரு இடத்தை அழித்து அதில் ஒரு எரிபொருள் உற்பத்தின்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதை தான் எதிர்த்தோம். அதை நாங்கள் ஒரு முறையும் திரும்ப வலியுறுத்தணும். அப்பப்போ ஒரு சில இளைஞர்கள் உணர்வுபூர்வமாக இந்த மாதிரி கோஷங்கள்லாம் எழுப்புவாங்க. உடனே அங்கே யார் இருக்காங்களோ எங்கள் பகுதியை சேர்ந்தவங்க உடனே அவங்கள நிறுத்தி நாங்கள் மறுபடியும் அதை தெளிவுபடுத்துவோம். இது வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடல, மத்திய அரசோட இந்த திட்டத்தை விவசாய நிலங்களில் செயல்படுத்துறதுக்கு எதிராக தான் போராடுறோம். ஸோ அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முறையும் அதை வந்து கண்ட்ரோல்டாக கொண்டு போயிட்டுருக்கோம் இப்போ வரைக்கும்.
அதே நேரத்தில் இங்கே வந்து அறிவியல் பார்வையில் அறிவியலாளர்கள் வைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீத்தேன், ஷேல் கேஸ் இந்த மாதிரியான திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஆபத்தை தரும், நாங்களே ஒத்துக்கிறோம். ஆனால் ஹைட்ரோ கார்பன் அந்த அளவிற்கு ஆபத்தை தரவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தையும், இதே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேயே அந்த மற்ற பகுதிகள் நெடுவாசலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இந்த ஓஎன்ஜிசி நிறுவனம் ஏற்கனவே கால் பதித்ததையும் வந்து சுட்டி காண்பிக்கிறாங்க. அங்கெல்லாம் ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சுட்டி காண்பிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே நெடுவாசலை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்னும் எடுக்கல, ஆய்வு பணிகள் மேற்கொண்டாங்க. இன்னும் கிணறுகள் கூட அமைச்சு எடுக்கிறதுக்கு தயார் நிலையில், அதாவது அதுக்கான ஆய்வு பணிகள் ஏற்கனவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே 20-25 வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. எடுக்கல, பட் ஆனால் கிணறுகள் அமைச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட எடுப்பதற்கு தயாரான சூழல்ல இருக்கு. இதற்கான விழிப்புணர்வு இப்போதான் வந்திருக்கு. இதுவே இதே நெடுவாசல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா யாரும் எதிர்த்திருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த விழிப்புணர்வு எப்படி வந்ததுன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் பகுதியில் இருந்து நிறைய இளைஞர்கள் எண்ணெய் நிறுவனங்களில் பணிபுரிகிறாங்க. அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க ஏற்படுத்தின விழிப்புணர்வு, இன்னும் நிறைய ஆவணப்படங்கள்லாம் கூட மீத்தேன் எதிர்ப்பின் போது உருவாக்கப்பட்ட ஆவணப்படங்கள், கருத்துக்கள், ஸோ அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. இது வரைக்கும் நம்ம திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள்லாம் இன்றைக்கி ஒரு பாலைவனமாக ஆகிடுச்சு அப்படின்னா அதோட மிக முக்கியமான காரணம் இந்த பெட்ரோலியம் மற்றும் மீத்தேன் சார்பான இந்த ஹைட்ரோ கார்பன்கள் எடுக்கப்பட்டது தான். ஹைட்ரோ கார்பன்றது நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள மாதிரி ஒரு இயற்கை வாயு தான். அது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேஸ். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எப்போ அப்படின்னா எடுத்ததுக்கு அப்புறம். ஆனால் அது எடுக்கிறதுக்கு உட்படுத்துகிற தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆபத்தானது தான் எங்களோட வாதம். எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது பாஜக தரப்பிலிருந்து தேசிய செயலாளரான ஹெச் ராஜா அவர்கள் தொடர்பில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார், நீங்கள் இந்த திட்டம் குறித்து என்ன சொல்கிறீர்கள்? இந்த திட்டம் நீங்க ராம்குமார் பேசினதை, அதாவது போராட்ட குழுவிலிருந்து வந்திருக்கிறார், அவர் பேசினதை கேட்டிருப்பீங்க. இது நாங்கள் மாநில அரசுக்கோ மத்திய அரசுக்கோ எதிரான போராட்டம் அல்ல, மத்திய அரசிற்கு விவசாய நிலங்களில் இந்த திட்டத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்ற தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய போராட்டம் மட்டும்தான் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். உங்களுடைய கருத்து? அதாவது நான் அதை ரொம்ப வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே பல முறை ஊடகங்கள் மூலமா பதிவு பண்ணியிருக்கேன். விவசாயிகள் இது வேண்டாம் என்று அவர்கள் கோருவார்கள், ஆனால் கைவிடுறதுல கூட பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு. ஆனால் இதை எடுத்து நடத்துபவர்கள், எனக்கு போராட்டத்தின் நோக்கம் பற்றி எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அது போகின்ற பாதை ஏதோ 2007 நடந்து கொண்டிருக்கின்ற விஷயத்துக்கு மாநில அரசுக்கு தெரியும். இந்த டிசம்பர் 30 கலெக்டர் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸுக்கு 11 லட்சம் ரூபாய்க்கு மேல ஓஎன்ஜிசிலேருந்து வாங்கியிருக்காங்களா இல்லையா? ஆகவே இது மோடி எதிர்ப்பு பிரச்சாரமா? அது கூட பரவாயில்ல, பண்ணட்டும். ஆனால் மத்திய அரசாங்கத்திடமிருந்து தமிழ் மக்களை பிரிக்கின்ற தீய நோக்கத்தோடு இது பிரிவினைவாதமாக பேசுவது. இப்ப வைகோ அவர் பேசுறாரு, இது என்ன தமிழன் என்ன இழுத்தவாயினா, தமிழ்நாடு சுடுகாடா, இது தமிழனுக்கு எதிரானதுன்னு. இல்ல, 31 இடங்கள்ல ஒண்ணுதான் தமிழ்நாட்டுல இருக்கு, 5 குஜராத்ல இருக்கு. அவங்க சொல்றாங்க குஜராத்ல போய் வச்சுக்கோ, இருக்கு இது. அதாவது இப்ப பேசும்பொழுது நான் கேட்டவரை, ஹைட்ரோ கார்பன்ங்கிறது இயற்கை எரிவாயு, அதனால பாதிப்பு வராது. இன்னும் சொல்ல போனா நாம டெல்லியில இப்போ சிஎன்ஜி கேஸ் தான், கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பஸ் லைன் இருக்கு. அது வந்து இயற்கைக்கு சுற்றுச்சூழலுக்கு இயைந்தது. அதனாலதான் இந்த கிரீன் லைன்னே போட்டு இருக்கோம். ஆகவே இதை எடுக்கும் பொழுது ஃப்ராக்கிங் மெத்தடை பத்தி மக்களுக்கு ஆட்சேபனை இருக்குமானால் அதுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். தமிழ்நாட்டில் 169 எண்ணெய் கிணறுகள் இருக்கு, எங்கேயுமே ஃப்ராக்கிங் மெத்தட் கிடையாது. ஆகவே விவசாயிகளுடைய கோரிக்கை, அவர்களுடைய அச்சங்கள், ஐயப்பாடுகளை தீர்க்கிறதுக்கு இல்ல, அவர்கள் கன்வின்ஸ் ஆலைன்னா கைவிடுறதுல ஆட்சேபனை இல்லை. ஆனால் இது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற விதத்தில் சீமான் போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள், மே 17 போன்ற அமைப்புகள் இதை தவறான பாதையில கொண்டு போறதை மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சேபிக்கிறது. அதனால போராட்டம் அங்க எந்த விவசாயம் முன்னாடி உட்கார்ந்து இல்ல, விவசாயிகளோட பேச தயாரா இருக்கும். ஆகவே அங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனையும் இதுல வந்து கண்டிப்பா சார், நீங்க விவசாயிகள் தான் இல்ல, இப்ப சக்திகள் தான். போராட்ட குழுவிலிருந்து அவர் உங்களிடம் பேசணும், ஒரு கருத்தை முன்வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப ராம்குமார் அவர்கள் பேசுறாரு, அதையும் கேட்டுட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.
சார் ஒரு முக்கியமான விஷயம், அங்கே இருக்கவங்கெல்லாம் 100% விவசாயிகள். நீங்கள் சொன்னவங்கெல்லாம் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் பகுதிக்கு வந்தது உண்மை. ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிடுவாங்க. அங்கே அமர்ந்திருக்கவங்க, போராட்டத்தில் ஈடுபடுறவங்க 100% விவசாயிகள், விவசாயிகளின் பிள்ளைகள், எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வெளியூர்லேருந்து வர்ற இளைஞர்களும் மாணவர்களும் தான். ஸோ இதை வந்து கொச்சப்படுத்துறதை நாங்கள் மறுபடி அதை ரொம்ப நாங்கள் எங்களை அசிங்கப்படுத்துறதை நினைக்கிறோம். இல்ல, நண்பர் ராம்குமார் அவர்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். நான் ஒரு இயற்கை விவசாயி. நான் அதனால்தான் ஜல்லிக்கட்டு பொழுது நானே வளர்த்த மாடை நான் அவுத்து விட்டு என் மேல வழக்கு இருக்கு, மாநில அரசு வழக்கு திறந்திருக்கு. நான் 100% உங்களோட இருக்கேன். ஆனால் இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த தீய திட்டம் வந்ததாக அதை மோடி கொண்டு வந்தாருன்னு பேசுவது, அதே போல இதை பிரிவினைவாதத்திற்கு உரம் சேர்க்க முயற்சிப்பதை மட்டும்தான் நான் கண்டிக்கிறேன். நாங்க வர தயார், உங்களோட பேச தயார். ஆனால் அங்க அபசுரம் இருக்கக்கூடாது, தேச ஒருமைப்பாட்டுக்கு விரோதமான பேச்சு இருக்கக்கூடாது. சார், இப்ப வந்து அடுத்த கட்டமா மத்திய அரசு, இப்ப மாநில அரசு தன்னுடைய முடிவு என்னங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப மத்திய அரசு இந்த திட்டத்தை என்ன செய்ய போகிறது, அவர்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தான் போராட்ட குழுவா இருக்கட்டும், ஒட்டுமொத்த தமிழகத்துடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் சொல்றது ஒரு சிம்பிள் விஷயம் இல்லம்மா. ஏதாவது ஹைட்ரோ கார்பனை இந்தியாவில் இனிமே இயற்கை வாயுவே நாம எடுக்க மாட்டோம்னு அரசாங்கம் முடிவு பண்ணணுமா? இல்ல இங்க ஆட்சேபிக்கிறாங்க அதுக்காக இது மாத்திரம்னு முடிவு பண்ணணுமா? இது பாலிசி டிசிஷன். ஏன்னா இதை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னா, ஏதோ தமிழகத்திற்கு தீங்கு விளைவிப்பதற்காக, தமிழ் மக்களுக்கு விரோதமான திட்டம்னு பேசுறத நாம முதல்ல டிஸ்பெல் பண்ணணும், அதை முறியடிக்கணும், அப்புறம் டிசிஷன் எடுப்போம். ஏன்னா அது நிச்சயமா நான் அனுமதிக்கவே முடியாது. ஆனா 100% நான் நெடும்பாசல் விவசாயிகளோட இருக்கேன். நான் அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவன். நான் முதல் நாள்ல இருந்து பேசி கொண்டு இருக்கேன். இது கைவிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க துறை அமைச்சரோட கூட பேசி இருக்கோம். ஆனால் எதுக்கு தீய சக்திகள் அங்க வந்து பேசணும்? சார், இப்ப அடுத்த ஏதோ தமிழ் மக்களுக்கு விரோதமானதுன்னு சொல்லணும். இது திட்டமிட்ட ரீதியில பண்ணக்கூடிய தீய சக்திகள், நக்சலைட், தமிழ் தீவிரவாதிகள், இவங்களோட ஒரு செயல்பாடு. அதான் அந்த விவசாயிகள் நீ வெளியில போன்னு சொல்லட்டும், அவங்க ஆதரவை கேட்க கூடாதுங்கிறேன். அதாவது இந்த போராட்டத்துடைய மையம் சாராம்சத்துக்கு நீங்களும் என்னத்துக்காக இந்த போராட்டம் கூடி இருக்கோ அதற்கு நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. நான் அந்த பயணத்துல இருந்தே நான் அந்த கேள்வியை தொடர்ந்து நான் செலுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்க அததான் சொல்றாங்க, நாங்க அரசியல் கட்சிகள் யாரையுமே உள்ள அனுமதிக்கல, மத்திய அரசு அங்க சீமான் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, ஆதரவு மட்டுமே. விவசாயிகளை சுரண்டதுக்கு துணை போன சரத்குமார் எப்படி அங்க வரலாம்? ஐயா ஒரு குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் விவசாயிகளை அன்னைக்கு அதை எழுத்தவன் நானு. ஐயா குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் சார். ஒரு நிமிஷம் இருங்க, ராம்குமார் அவர்கள் உங்கள்கிட்ட பேசுறாங்க. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். வருபவர்களை வரவேற்கிறது வந்து அது வந்து தமிழர்களோட பண்பாடு. நாங்கள் வந்து ஒரு சிறிய எளிய விவசாயிகளாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். அப்படி முன்னெடுக்கிறப்போ எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வர்றவங்களை வரவேற்கிறது தப்பாக எங்களுக்கு தோணலை. அதே மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முழுக்க இது விவசாயிகளோட போராட்டம். இங்க வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளோ அரசியல் சார்பான விவாதங்களோ வைக்கக்கூடாதுன்ற நிர்பந்தத்தோட அந்த விஷயத்தோட தான் அவங்க எல்லாரையும் பேச அனுமதிச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்க கூட பேச தயாரா இருக்கேன், நிச்சயமா வரவேற்கிறேன், நிச்சயமா வாங்க. அது வந்து நிச்சயமா வாங்க, எங்க மக்களோட பேசுங்க, அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா எங்க பகுதியில நீங்க பயணம் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்க சொல்ற அந்த 160 கிணறுகள், அந்த கிணறுகள் இருக்கிற இடத்தை சுற்றி பாருங்க. அந்த இடத்துல அந்த விவசாயிகள் அந்த கிணறுகள் அமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்தது, இப்போ என்ன நிலைமையில இருக்கு, இதெல்லாம் ஆராயுங்க. ஏன்னா ஒரு தொழில்நுட்பம்ன்றது ஐயா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்கலாமா? கண்டிப்பா கேக்குறீங்க, சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு தோல் பதனிடும் தொழிற்சாலைகளால் திண்டுக்கல், வெள்ளூர் மாவட்டத்துல விவசாயத்துக்கும் குடிக்கிறதுக்கும் தண்ணி பயன்படுத்த முடியல. நிச்சயமா. அதே மாதிரி சர்க்கரை ஆலை இருக்கிற இடத்துல அந்த மாதிரிதான் இருக்கு. இதுல ஆனா நரிமணத்துல ONGC காம்பவுண்டுக்கு பக்கத்துல பசுமையான தென்னந்தோப்பு நான் காட்ட தயார். திருவாரூர்ல பக்கத்துல நெல்லு விளையாடு பூமி காட்ட தயார் விஞ்ஞான ரீதியாக. ஆனால் இது எல்லாம் இருந்தால் நான் வந்து கைவிடுறதுக்கு நான் பேசியிருக்கேன். நான் அமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன், அதை நான் பதிவாவே போட்டிருக்கேன் என்னோட ட்விட்டர்ல. எஸ், நான் உங்களோட பக்கம் இருக்கேன். ஆனால் இது ஏதோ தமிழ்நாட்டுல தமிழன் என்ன தமிழ்நாடு சுடுகாடா, தமிழன் எழுச்சவாயினா? இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அந்த மக்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க வந்து முழு ஆதரவு கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. மத்திய அரசு என்ன நிலைப்பாடை எடுக்குதுன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அவரு சொல்லக்கூடிய
அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, இது ஏற்கனவே வந்து 2007 இங்கே வந்து அதற்கான நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ இருந்த மாநில அரசு, முந்தைய திமுக ஆட்சியோ இப்போது இருக்கக்கூடிய அரசோ ஏன் அப்போ அந்த நிதியெல்லாம் பெற்றுக்கொண்டார்களே, ஏன் அப்பெல்லாம் அதுக்கு ஒன்றுமே சொல்லலை, இன்னைக்கு ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மத்திய அரசு ஒரு கேள்வியை முன்வைக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் இது திரும்ப திரும்ப இப்போ இந்த அரசியல் கட்சிகள் சார்பாக உள்ளவங்கள்ட்ட பேசுகிறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களை குற்றம் சாட்டுறது. இவங்க பாசிங் தி பால்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் அதில் தான் குறியாக இருக்காங்க. இப்போ தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்க, திரு ராஜா உட்பட அனைவரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்துக்காக பயந்து களத்தில் இருக்கோம், மிகப்பெரிய அச்சத்தில் களத்தில் இருக்கும். இந்த அச்சத்தை தெளிவுபடுத்தினாலும், ஏன்னா இது நிரூபிக்கப்பட்ட நிறைய சான்றுகள் இருக்குது. ஒரு இடத்துல அவர் சொன்ன மாதிரி ஹைட்ரோ கார்பன் வெளியில் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அது இயற்கைக்கு மிக உயர்ந்த எரிபொருள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இது எடுக்கப்படுறதுக்கு உபயோகப்படுத்துகிற தொழில்நுட்பம், அந்த ஒரு தொழில்நுட்பம் தான் இப்போ வரைக்கும் உலகத்திலே இருக்குது. இதுக்கு அட்வான்ஸாக தொழில்நுட்பம் எதுவும் பயன்படுத்த போகிறாங்க பாதிப்பே இல்லாமல், இப்போ என்ன தொழில்நுட்பத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அதுதான் இருக்குது. அப்படி பயன்படுத்தினா குறைஞ்சபட்சம் ஒஸ்ட் கேஸ் ஒரு 25 கிலோமீட்டர் சுற்றி வந்து விவசாயம் வறண்டு போகும், நிலங்கள் வறண்டு போகும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறது உடனே இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கே நடக்க போகிறது இல்லை, ஒரு 5 வருடங்களையோ 10 வருடங்களையோ நடக்க போகிற எதிர்காலத்து. நாங்கள் வந்து அந்த சுற்றுவட்டார கிராமங்களை பேஸ் பண்ணி தான் எங்களோட கலாச்சாரம். இந்த பக்கத்து கிராமத்தில், உங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்துல நேற்று முன்தினம் பற்றி எரிந்தது இல்லையா, வெளியில இந்த கசிவுகள் நீண்ட ஆண்டுகள், அது எவ்வளவு ஆண்டுகளா அங்க இருந்தது, இப்ப போய் எரியுது, திடீர்னு எப்படி எரிஞ்சுது, அது எவ்வளவு ஆண்டுகளா அந்த கசிவுகள், அந்த கசிவுகள் வந்து அது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அந்த கிணறு தோண்டப்பட்ட நிலைமையில அப்படியே கைவிடப்பட்டு இருக்கு. அதுல இருந்து கசிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்க ஒரு சில வயல்கள் அது பரவி இப்போ அவங்க அந்த இடத்துல விவசாயம் மேற்கொள்ள முடியாத நிலைமையில இருக்காங்க. வானக்கன்காடுன்ற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட பாதுகாப்பு ஏற்பாடு கூட பண்ணப்படல ONGC-யால. ஸோ இதெல்லாமே குற்றச்சாட்டுகள். ஸோ இந்த அளவில் தான் இருக்குது நம்ம அரசாங்கத்தோட, அரசு நிறுவனத்தோட அக்கறை விவசாயிகளோட. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அரசோட பார்வையில் ஒரு இடத்துல கனிம வளம் இருக்கா இல்லையான்னு சோதனை பண்ணுறதும், கனிம வளம் இருந்ததுன்னா அதை எடுக்கிறதும் நாட்டோட வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிக மிக முக்கியமான விஷயம். நாங்கள் முன்னிறுத்துகிற ஒரே விஷயம், நாங்கள் ஏற்கனவே பொருளாதார வளர்ச்சியில் பங்கெடுத்துட்டு இருக்கோம். இப்போ எங்கள் பகுதியிலேருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து வெளிநாடுகளில் பணிபுரிஞ்சு அந்நிய செலவை ஈட்டிட்டு இருக்காங்க. 2 விதமான பொருளாதார நம்பகத்தை, பொருளாதார சப்போர்ட்டை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் பகுதி மக்கள். ஒன்று வந்து விவசாய பொருட்கள் மூலமாக, இன்னொன்று அந்நிய செலவணி மூலமாக. இது 2மே பாதிக்கப்படும். இந்த பேஸ் இல்லை அப்படின்னா அந்த வாழ்கிறதுக்கான ஒரு தேவை, அங்கே வந்து இதே உத்வேகத்தோட இதே ஈடுபாட்டோட மக்கள் வாழ்கிறதுக்கான தேவை வந்து அடியோடு மழுங்கடிக்கப்படும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் அவர் சொல்கிற அந்த நரிமணம் பகுதியில் நானுமே போய் பார்க்குறேன். நான் 2 பேருமே போய் பார்ப்போம். அது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்ப்போம், கலந்து ஆலோசிப்போம். இதில் தெளிவுபடுத்துறதுக்கு நாங்கள் தெளிவாக இருக்கோம். நாங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இதில் வந்து நக்சலைட்கள் இது வந்து திரும்ப திரும்ப எங்களை அசிங்கப்படுத்துகிற ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். இருக்கலாம், சில பேர் எங்களை வந்து தவறாக வழிநடத்த முயற்சித்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஏன்னா யார் வர்றாங்க என்ன வர்றாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் உளவுத்துறையோ இல்லை வந்து எங்களுக்கு போராட்டமே புதுசு. நாங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பொழப்ப பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு அச்சம், ஒரு பெரிய அபாயம் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றிணைஞ்சு முன்னெடுக்கிற விஷயத்தில் என்ன வேணால் தவறுகள் நடக்க முயற்சித்துக்கலாம். ஆனால் தவறுகளே நடக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே இருந்த போராட்ட குழுக்களும் சரி, நண்பர்களும் சரி, ஊடக நண்பர்களும் சரி, எங்களுக்கு சொல்லியிருந்த நிறைய விஷயங்கள் நாங்கள் தெளிவாக போயிட்டுருக்கோம். எதெல்லாம் வேண்டாம், எதெல்லாம் வேணும், இதில் தெளிவாக இருக்கும். நாங்கள் எங்கேயுமே யாரையும் அதிகபட்சமாக அலோவ் பண்ணல. ஒரு கட்சியை நாங்கள் இப்போ அவர் சொன்ன எல்லாருக்கிட்டையும் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிபந்தனைகளோட தான் பேச ஆரம்பிக்கிறோம். எந்த கட்சிக்கு எதிராகவும் பேசக்கூடாது, எந்த ஆட்சிக்கு எதிராகவும் பேசக்கூடாது. அந்த திட்டம் வந்து மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் கிடையாது. இந்த திட்டத்தை விவசாய நிலங்களில் அவர் சொல்கிற மாதிரி தொழில்நுட்பங்களை தவிர்க்கவே முடியாது. தொழில்நுட்பங்களில் 2 விதமான விளைவுகளும் இருக்கும், நேர்மறை எதிர்மறை விளைவுகள் 2மே இருக்கும். ஆனால் இங்கே ஏற்கனவே ஒரு உற்பத்தி நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை கருத்தில் கொள்ளுங்க. இங்கே வேண்டவே வேண்டாம், அறவே வேண்டாம். இதில் எங்களை தெளிவுபடுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் ரொம்ப தெளிவாகவே இருக்கோம், விவசாயிகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது வெறும் வந்து ஒரு கண்மூடித்தனமான பயம் கிடையாது. நிச்சயமாக இது இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டால் சுற்று வட்டாரத்தில் உள்ள அந்த குறைந்தபட்சம் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன். இதை அமுல்படுத்திட்டாங்கன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றது அது அரசோட கையில் தான் இருக்குது. நிச்சயமாக தயவு செஞ்சு விவசாய பகுதிகளில் இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தாதீங்க. ஏற்கனவே உற்பத்தி நடந்துட்டுருக்கு. அது சார்பாக அவங்களுக்கு இருக்க அந்த பொருளாதார நம்பிக்கை இருக்குல்ல, அது மாறலாம். பண மதிப்புன்றது இன்னைக்கு குரூடாயிலுக்கு ஜாஸ்தி. கண்டிப்பா நீங்க சொல்லும் பொழுது அது பண மதிப்புங்கிறதும் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய இடத்துலையும் அவங்களுடைய தேவைக்கு ஏத்தப்ப மாறிக்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனா விவசாயம் என்றைக்குமே தேவை அப்படிங்கிறத அடிப்படையில் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது, மத்திய அரசிடம் என்ன நீங்க வைக்க போற கோரிக்கை, மாநில அரசு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய உறுதுணை, இதற்கு பின்னாடி இந்த போராட்டத்துடைய நோக்கம் எந்த திசையில பயணிக்குது, இதுக்கு யார் வந்து பின்னணி அப்படிங்கிறதுக்கான மொத்த ஒரு தெளிவுபடுத்தி உங்களுடைய கருத்தை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கும் நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.